பார்சிலோனா vs செல்சி சாம்பியன்ஸ் லீக் கேம். பார்சிலோனா ஜெயிப்பாங்கன்னு ஆசையோட போன என் மூஞ்சில கறியை பூசிட்டாங்க. 3-0 செல்சி அப்சல்யூட் டாமினன்ட். எஸ்ட்ராவா ஒரு கோல், டீலாப் ஒரு கோல், அப்புறம் ஒரு கோல். ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஓன் கோல் வேற, பார்சிலோனாவே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவரால் செல்சி இன்னைக்கு டேவை டாமினேட் பண்ணிட்டாங்க. பார்சிலோனா சைட்ல இருந்து ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐலைன் ஆனவனா ஓடி வைக்கிறானுங்க. பட் அது ஒர்க்கே ஆகலன்றது இது இன்னொரு எக்ஸாம்பிள். அப்புறம் நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே, ஆஃப் சைட்னா என்ன, ஐலைன் சொல்றாங்களே அதுனா என்ன. ஒருத்தர் வந்து பாலை இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ண சொல்ல அந்த பாஸை வாங்குற நபர் வந்து டிஃபெண்டர்ஸுக்குள்ளதான் இருக்கணும், டிஃபெண்டர்ஸ் தாண்டி இருக்கக்கூடாது. அதுதான் ஆஃப் சைட் ரூல்னு இன்னைக்கு நான் மேட்ச் பார்த்து வச்சு அதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றது கரெக்டா இல்லையான்றது நீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. மற்றபடி ரொம்ப கேவலமான மேட்ச். பார்சிலோனா ஒரு காம்படிஷன் கூட கொடுக்கல, ஒரு கோல் கூட இல்லை. 3-0 செல்சி ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற என்னென்ன மேட்சஸ் நான் பார்க்கலான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு 2 முக்கியமான மேட்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து PSG டாட்னம், இன்னொன்று ஆர்சனல் பயன். அதில் என்ன மேட்ச் பார்க்கலான்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எது நல்ல டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு சொல்லுங்கள். நான் ஆர்சனல் மேட்ச் தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.